முதலமைச்சரின் வருகையொட்டி முன்னேற்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தனர். மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஊட்டி அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 1703 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். பின்னர் 130.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 56 புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 102.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15,634 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையொட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர், முதல்வரின் வருகையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார். நகரில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் கூறினார். டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரென்த் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம டிராஃபிக் டைவர்ஷன்ஸும் கொஞ்சம் எஃபெக்டில் கொண்டு வரோம், கான்வாய் ரூட்டை செக்யூர் பண்ணுற மாதிரி. பட் அது அந்த டைமுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஒன் வேஸ் எல்லாம் கொடுக்குறோம். பொதுமக்களுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் எந்த இடைஞ்சலுமே இல்லாமல் எல்லாருமே அவுட்டர் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு கர்நாடகாஸ் கார்டன் சைடு, போட் ஹவுஸ் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன் வர்ற மாதிரி கொஞ்சம் லோக்கல் டைவர்ஷன்ஸ் மட்டும் இஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நாளைக்கு நாளான்னைக்கு அமல்படுத்துவாங்க. ஸோ யாருக்குமே எந்த இடைஞ்சலும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு டூரிஸ்ட்டும் பப்ளிக் எல்லாரும் அந்த டைமுக்கு மட்டும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செக்யூரிட்டி ப்ரூஃப் ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் இந்த பந்தோபஸ்த் முடிக்கணுன்றது காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம்.